நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 5 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து நம்ம ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ஸில் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வாங்கி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் வந்து ஒரு மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணோம். அதனால் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நிலையான கழிவு மேலாண்மைக்காக தூய்மை மிஷன் திட்டம் தொடங்கிய மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிலையான கழிவு மேலாண்மைக்காக தூய்மை மிஷன் என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எங்கு நடைபெற்ற அகழாய்வில் செம்பிலான அஞ்சனக்கோளும் தங்கத்திலான மணியும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. எங்கு நடைபெற்ற அகழாய்வில் செம்பிலான அஞ்சனக்கோளும் தங்கத்திலான மணியும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டை அகழாய்வு தளத்தில் தான் பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களிலும் பாரு கழுகுகளின் எண்ணிக்கை டேஷாக உள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. பாரு கழுகுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கழுகு வகையில் அது ஒரு வகை. சரிங்களா? இந்த 3 ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எவ்வளோ கழுகு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 390 கழுகுகள் வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் மீது 27% பரஸ்பர வரி விதித்த நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவின் மீது 27% பரஸ்பர வரி விதித்த நாடு பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் வந்து வரி விதிச்சிச்சு. சரிங்களா? ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள். இந்தியா அமெரிக்கா மீது எத்தனை சதவீதம் பரஸ்பர வரி விதித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து இந்தியா மீது 27% வந்து வரி போட்டிருக்காங்க. அதேமாரி வந்து இந்தியா வந்து அமெரிக்க பொருட்கள் மீது வந்து எத்தனை சதவீதம் வந்து வரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 52%. 52%. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் முதல் குப்பை கண்காணிப்பு ரேடார் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது? இந்தியாவின் முதல் குப்பை கண்காணிப்பு ரேடார் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது? இந்தியாவின் முதல் குப்பை கண்காணிப்பு ரேடார் வந்து எந்த மாநிலத்தில் வந்து அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அசாம் மாநிலத்தில் தான் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிவாஜி கணேசனுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாதா சாஹேப் பால்கே விருது பார்த்திங்கன்னா இந்த திரைத்துறையில் வந்து சிறந்த விளங்கும் நபர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சிவாஜி கணேசனுக்கு வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் நடிகர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது சிவாஜி கணேசன் தான். சரிங்களா? சிவாஜி கணேசனுக்கு வந்து எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1996 தான் வந்து அவருக்கு வந்து அந்த விருது வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதான். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.